வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். சாம்பார் முருங்கைக்காயில் பண்ணுறோம். பூசணிக்காய் கூட்டு, வெண்டைக்காய் கறி, ரசம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னாக்க சாம்பார் பொடி இல்லாமல் மிளகா வத்தலை இப்படி கிள்ளி போட்டு சாம்பார் வைக்கிறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போடணுன்னா நீங்கள் ஒரு 10-12 போட்டுக்கலாம். இந்த மிளகா வத்தல் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக வச்சு போட்டிங்கன்னா இது புகையாமல் நல்லா வரும். நல்ல கிறிஸ்பாக அதை கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்து, அதுக்கப்புறமா புளி கரைச்ச தண்ணீர் அதில் விட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஸோ இது ரொம்ப இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு கட்டாயம் தேங்காய் அரைச்சி போடணும். இன்னொரு பேனில் நம்ம 2 காய்கறியும் வச்சுருக்கோம். வெண்டைக்காய், அதுக்கு பச்சை மிளகா போட்டு நல்லா குறைச்ச தீயில் வச்சு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு அதை சாட்டே பண்ணுறோம். பூசணிக்காயும் அப்படி தான், தண்ணீரே விடாமல் அதில் கொஞ்சமாக அதில் காரப்பொடி, உப்பு பொடி போட்டு அதை நம்ம ரெண்டையும் பக்கத்தில் சைமல்டேனியஸாக வச்சு பண்ணுறோம். இப்போ ரசம், அது புளி தண்ணீர் விட்டு அதை தாளிச்சிருக்கோம். தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டோம். ஸோ தேங்காய் கூட்டுக்கு தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சின்னு வந்தது. ஸோ சாம்பாருக்கு நிறைய போட்டிருக்கோம், ஓரளவு கூட்டுக்கும் போட்டாச்சு. ஸோ வெண்டைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் தயாராகிடுது. இப்போது ரசத்துக்கு 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு தூள், இந்த ரெண்டையும் தான் நம்ம சேர்க்குறோம். ஃப்ரெஷ் மசாலாவாக இன்றைக்கி சேர்க்குறோம். அப்படி பொடிச்சும் சேர்த்து ஒரு மிளகு ஜீரகம் வறுத்து பொடிச்சும் போடலாம். இப்போ சாம்பாரில் தேங்காய் நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த உடனே நம்ம வெந்த பருப்பையும் சேர்த்தாக்க அருமையான சாம்பார் தயாராகிடுது. செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.